ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 8வது பாட்டு பார்க்க போறோம். வடவரை குடுமியின் நடுவன் மாசு அரு சுடர்மணி மண்டபம் துண்ணி நான்முக கடவுளை அடிதொழுது அமர கண்டகர் இடிநிகர் வினயம் அது இயம்பினான் அரோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். வடவரை குடுமியின் நடுவன், வரை அப்படின்னா மலைன்னு அர்த்தம். வடக்கே இருக்கும் மலை, அதாவது இந்த இடத்துல மேருமலையை குறிக்குது. மேருமலையின் சிகர, குடுமின சிகரம்னு அர்த்தம். சிகரத்தின் மத்தியிலே, நடுவன் அப்படின்னா மத்தி, மேருமலையின் சிகரத்தின் மத்தியிலே மாசு அரு சுடர் மணி மண்டபம் துண்ணி. மாசுனா குற்றம், மாசு அரு குற்றமற்ற ஒளி மிகுந்த சுடரக்கூடிய மணிகளால் அமைந்த மண்டபத்தை அடைந்து, துண்ணுதல் அப்படின்னா அடைதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருந்துதல், மேவுதல், அணுகுதல், செறிதல், செய்தல், அடைதல், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. திருக்குறள்ல கூட இடனறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல 4வது குறள், எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் அப்படின்னு ராஜாக்கு சொல்லியிருப்பாரு. ராஜா இடமறிந்து போர் தொடுப்பான் ஆயின் எண்ணியார் எண்ணம் இழப்பர், அவனை எதிர்க்கக்கூடிய பகைவர்கள் அந்த எண்ணத்தை விடுவர். எண்ணம் இழப்பர், இவனை இனிமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருவாங்க. எப்போ? துண்ணியார் துண்ணிச்செயின், இடனறிந்து துண்ணியார் துண்ணிச்செயின் அப்படின்னா இடத்தை பொறுத்து அவன் எப்பேற்பட்ட அரண் அமைச்சிருக்கான் அப்படிங்கறத பார்த்து அவன் அதற்கு தக்க அவன் செய்தானாயின் அவனை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. அப்படிங்கிற இடத்துல துண்ணுதல் அப்படின்னா பொருந்துதல் அல்லது அடைதல் அப்படிங்கிற பொருள் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த இடத்துல மாசு அரு சுடர் மணிமண்டபம் துண்ணி அப்படின்னா அந்த இடத்துல அவர் பிரம்மா இவர்கள்லாம் வருவதை அறிந்து அவர்கள் அந்த மணிமண்டபத்தை, அந்த மேருமலையின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபத்தை அடைந்தார் அப்படின்ற அடைதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. நான்முக கடவுளை அடிதொழுது, அங்கு சேர்ந்த பிரம்மனை அடி வணங்கி, அமர கண்டகர் தேவர்களுக்கு பகைவர்களான அரக்கர்களது இடிநிகர் வினயமது இடி போன்ற அக்கொடும் செயல்களை இயம்பினான் சொல்லலானான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வடவரை, வரைனா மலை, அதனால வடவரை அப்படின்னா மேருமலையை குறிக்கும். அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வர்றாரு? தேவர்கள் அவர்களை காண வந்திருப்பதையும், அதனால அதை தெரிஞ்ச பிரம்மன் மேருமலை சிகரத்திலிருந்து மணிமண்டபத்துல இவங்களெல்லாம் சந்திக்கிறார். சிவபெருமானும் தேவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். இவர்களை பிரம்மன் அங்கு தங்கியிருந்து சந்திக்கிறார் அப்படிங்கிறது தான் கருத்து. இதுல இந்த தேவர்கள் உடன் வர சிவபெருமான் அங்க சென்று அரக்கர்கள் செய்யக்கூடிய கொடுஞ்செயல்களை விளக்கினார் அப்படிங்கிறது தான் கருத்து. இதுல அமர கண்டகர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேவர்களுக்கு பகைவர்களான அரக்கர்களை அமர கண்டகர் அப்படின்னு. அமரர்கள்னா தேவர்கள், அவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடியவர்கள் அப்படின்னு. நம்ம கண்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஒண்ணு கள்ளிச்செடி அப்படின்னு ஒரு அர்த்தம். கண்டம் நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல, திருநீல கண்டர் அப்படின்னு சொல்ற இடத்துல கண்டம்னா கழுத்து அப்படின்னு, அது ஒரு அர்த்தம். இதை தவிர குரல், அதுக்கப்புறம் கயிறு, அதை தவிர ஒரு துண்டமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கண்டம் துண்டமா வெட்டிடுவான் அப்படின்னா கண்டம் பல பகுதிகளாக வெட்டக்கூடியது. இதை தவிர அதாவது நிலப்பரப்புகள் பகுதியாக பிரிக்கப்பட்டது, கான்டினென்ட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அதுவும் கண்டங்கள் தான். ஆசியா கண்டம் அப்படின்னு சொல்றோம்ல, அதனால ஒரு பகுதி. அதனாலதான் இது சர்க்கரை, நம்ம இது கற்கண்டுன்னு சொல்றோம்ல, கியூப்ஸா வெட்டி போட்ட ஒரு சர்க்கரையை நம்ம கற்கண்டு அப்படின்னு சொல்றோம். அதுல வர்ற கண்டு அப்படிங்கிறது இந்த கண்டம் அப்படிங்கிறது தான். இதை தவிர வருந்துதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு, முள்ளுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த இடத்துல அமர கண்டகர் அப்படிங்கறத 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். ஒண்ணு அமரர்களுக்கு, தேவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடிய அரக்கர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு
கண்டமுகம் அப்படின்னா முள்ளுன்னு அர்த்தம். அதனால நான் அந்த கள்ளி செடி சொன்னேன்ல, அதனால இந்த சப்பாத்தி கள்ளி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கண்டம் அப்படின்னு தான் பேரு. அதனால முள்ளை வைத்திருக்கக்கூடிய அரக்கர்கள் அப்படின்னு, முள்ளரக்கர்கள் அப்படின்னு அந்த கண்டமுகத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம். அதனால அப்பேற்பட்ட முள்ளு குத்துனா எவ்வளவு துன்பம் விளையுமோ அப்பேற்பட்ட துன்பத்தை விளைவிக்க கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். கம்பராமாயணத்துல 53வது பாட்டு. நம்ம ஏற்கனவே இந்த கண்டம் அப்படிங்கிற சொல் பார்த்திருக்கோம். அதாவது கோசல நாடு எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடியது அப்படின்னு வர்ற வர்ணனையில அந்த 53வது பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையிற் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் தம் இல்லிருந்து தாமும் விருந்தோடும் தமிழினோடும் அந்தனர் அமுத உண்டி அயிலூரும் அமலைந்து எங்கும் அப்படிங்கிற பாட்டுல கண்டம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது எப்பேற்பட்ட முழுத்த நெய், எப்பேற்பட்ட ஒரு உணவு அவர்கள் சாப்பிடுகிறார்கள், வரும் விருந்தினர்களுக்கும் தங்களுடைய உறவினர்களுக்கும் எப்பேற்பட்ட உணவை கொடுத்து விட்டு சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இது செந்தயிர் கண்டம், தயிர் வந்து கண்டம் ஒரு நல்ல கெட்டி தயிர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த செந்தயிர் கண்டம் இடையிடை செறிந்த சோறு, அப்பேற்பட்ட இடத்துக்கு நடுவுல கொஞ்சோண்டு சாதம் அப்படின்னு சொல்ற இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கண்டம் அப்படின்னா துண்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குலாம். அதே மாதிரி இடிநிகர் வினயம் அது எம்பினான், அதாவது இடி போன்ற கொடும் செயல்கள், அரக்கர்கள் செய்யக்கூடிய இடி போன்ற கொடும் செயல்களை சொல்லலானான் சிவபெருமான் பிரம்மா கிட்டக்க சொல்றாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல. அதே மாதிரி வினயம் அப்படிங்கிற இடத்துல வந்து சாரிகை, அதாவது நம்ம எப்படி சமஸ்கிருதத்துல வந்து விசேஷக அப்படின்னு சொல்றது விசேஷம் அப்படின்னு வருதோ, அதே மாதிரி விஷயக அப்படிங்கிறது விஷயம் விடயம் அப்படின்னு வருதோ, அந்த மாதிரி வினை அப்படிங்கிற சொல் வினயம் அப்படிங்கிற வர்ற இடத்துல அம்ங்கிறது சாரியை. அதே மாதிரி இது வரை அப்படிங்கிற சொல் வந்து மும்மடி ஆகு பெயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆகு பெயர் அப்படின்னா ஒரு சொல் வேற ஒரு சொல்லாக ஆகி வருவது ஆகு பெயர். இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார் அப்படிங்கிறது கருமையை குறிக்கும், ஆனா கார் அப்படிங்கிறது மேகத்தையும் குறிக்கும்ல, மேகமாக ஆகி வருவது, அதனால அது ஆகு பெயர். இப்போ அதுலயே ஒரே சொல் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது ஒரு சொல் பல பொருளை குறிப்பதோ அல்லது பல சொற்கள் ஒரு பொருளை குறிப்பதோ, இதெல்லாம் ஒரு சொல்லின் வளமையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் உதாரணம், அதாவது இன்யூயிட் அந்த எஸ்கிமோஸ் சொல்றது வந்து ஷூ போட்டிருக்கிறவங்க அப்படின்னு இதுவா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இன்யூயிட்டுங்கிறது தான் சரியான வார்த்தை. அவர்கள் பனிக்கு ஸ்னோக்கு வந்து விதவிதமா 50க்கும் மேற்பட்ட சொற்கள் பயன்படுத்துவாங்க. அது அவங்களுடைய வளமையை குறிக்குது, அவங்க இருக்கிற இடத்தையும் குறிக்குது, அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாத்தையும் குறிக்குதுன்னு சொன்னேன்ல. அந்த மாதிரி ஆகு பெயரை வச்சுதான் ஒரு மொழி எப்பேற்பட்ட வளமை மிக்கது அப்படின்னு சொல்ல முடியும். அதுல ஒரு சொல் வேற ஒன்றாக ஆகி வருவது ஆகு பெயர். இதை தவிர அது வந்து 2-3 விதமாக, இருமடி ஆகு பெயர், மும்மடி ஆகு பெயர், நான்மடி ஆகு பெயர், பலமடி ஆகு பெயர் அப்படின்னு ஒரே சொல் வேற ஒன்றாக ஆகி வந்து அது வேற ஒன்றாக ஆகி வந்து அந்த மாதிரி பல தளங்கள் தாண்டி வந்தா அது வந்து இருமடி ஆகு பெயர், மும்மடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த கார் அப்படிங்கிற சொல்ல, காருங்கிற சொல் கருமையைத்தான் குறிக்கும், கரு நிறத்தை குறிக்கும். ஆனா கருநிறமாகிய மேகம் என்று ஆகி வருவும் போது அது வந்து கருமேகம் அப்படிங்கறதுனால மேகத்தை குறிக்குது. இது வந்து ஒரு மடி ஆகு பெயர். இப்ப அதுவே மேகங்கள் மூலமாக மழை பொழியுது இல்ல, அதனால மழை என்று ஆகி வந்தால் அது வந்து இருமடி ஆகு பெயர். அந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய காலம் அப்படிங்கறத கார்காலம் அப்படின்னு வந்ததுன்னா அது மும்மடி ஆகு பெயர். அதையே கார்காலத்துல விளையக்கூடிய பயிர்கள், கார் நெல்லை கொண்டு ஆக்கிய சோறு அப்படின்னு, காரை சாப்பிட்டான், கார் சாப்பிட்டு வருகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கருமையை சாப்பிட முடியாது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருநிறமாக இருக்கக்கூடிய மேகங்கள், அது பொழியக்கூடிய மழை, அந்த மழை காலத்தில் விளையக்கூடிய பயிர், அந்த பயிரில் அந்த நாள் அந்த நெல்லு அதுக்கு காரணம் பேரு, அந்த நெல்லல் ஆக்கிய சோறு, அந்த மாதிரி பல முறை மீண்டும் மீண்டும் வேற வேறாக ஆகி வந்து அந்த மாதிரி வந்தா அது வந்து மும்மடி நான்மடி ஆகு பெயர். இப்ப உதாரணம் எதுக்கு இதை சொல்ல வரேன், நம்ம இந்த பாட்டுல வரை அப்படின்ற சொல் மலை, வடவரை அப்படிங்கிற இடத்துல வரைனா மலைன்னு அர்த்தம் பண்ணோம்ல.
அது வந்து மும்மடியாகு பெயர். ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போ எப்படி வரையறாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல வரை அப்படின்றது கோடுன்ற அர்த்தம். இப்ப நம்ம அழகா வரையறான் அப்படின்னு சொல்றோம்ல, ஏன் வரையறதுக்கு வரைதல் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, கோடு போடுதல், அதனால வரைதல் அப்படின்னு. அதனால வரைங்கிறதுக்கு கோடுன்னு தான் அர்த்தம். அந்த அது வந்து கணுவாக ஆகி வந்தா அது ஒரு மடி ஒரு ஒரு ஆகு பெயர். இப்போ கணு அப்படின்னா நம்ம இப்ப இது கரும்புல இருக்குல்ல, கரும்புல கோடு கோடா இருக்குல்ல, அந்த மாதிரி மூங்கில் இருக்கு. அதனால மூங்கில் ஏன்னா வரைன்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால மூங்கிலாக ஆகி வந்தா அது ஒரு ஆகு பெயர். ஆனா அந்த மூங்கில் காடுகளை குறிக்கும் போது காடு என்று ஆகி வந்தால் அது மும்மடி இருமடி ஆகு பெயர். அப்பேற்பட்ட காடுகள் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு மலை அப்படின்னு வந்தா அது மும்மடி ஆகு பெயர். அதனால இந்த இடத்துல அதாவது கோடுன்றது கணுன்னு ஆகி, கணுங்கிறது மூங்கில்னு ஆகி, மூங்கில் நிறைந்த காட்டு பகுதியான மலை அப்படிங்கறதுனால மலை அப்படின்னு 3 தடவை ஆகி வந்ததுனால இது மும்மடி ஆகு பெயர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வடவரை குடுமியின் நடுவன் மாசு அரு சுடர்மணி மண்டபம் துண்ணி நான்முக கடவுளை அடிதொழுது அமர கண்டகர் இடிநிகர் வினயமது எம்பினானரோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.